அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த ஜாதகம் கூறும் செல்வத்தின் ரகசியத்தை பற்றி சொல்கிறேன். நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. ஒரு ஜாதகத்தில் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், இரண்டாம் இடத்தில் குரு இருந்தாலும், பொருளை கொடுத்தாலும் அதிக அளவு தருவதில்லை. அதேபோல் இரண்டாம் வீடு தனுசாகவோ மீனமாகவோ அமைந்து அங்கே குரு இருந்தால் மிகுந்த செல்வம் சேரும் அந்த ஜாதகருக்கு. இரண்டில் பலமான சுக்கிரன் இருந்தால் லட்சுமி கடாட்சம் அந்த ஜாதகருக்கு நிலையாக உண்டு. பலமுள்ள சனி இரண்டில் இருந்தால் செல்வ வசதி அந்த ஜாதகருக்கு உண்டாகும். இரண்டில் ராகு பலமாக இருந்தால் கூட இளமையில் அவ்வளவாக செல்வ வசதி ராகு தராது. கருத்தில் கொள்ளுங்க. 35 வயதுக்கு மேல் அற்புத வளர்ச்சியை அந்த ஜாதகருக்கு தரும். 32லேருந்து 35க்குள்ள. இரண்டில் கேது இருந்தால் படிப்புக்கோ செல்வ வசதிக்கோ குந்தவங்க, அதாவது கெடுதலையே ஏற்படுத்தும். பலமான சுபகிரகம் பார்த்தால் அந்த நிலை ஓரளவுக்கு சீராக. கருத்தில் கொடுங்க. இது ஜாதகம் கூறும் செல்வத்தின் ரகசியம். செல்வம் பெறத்துக்கு ஒரு ஜாதக கட்டத்தில் மிக மிக முக்கியம் லான்னு போட்டிருக்க லக்னத்திலிருந்து இரண்டாம் இடம் தான். அந்த இடம் சிறப்பாக அமைந்தால் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை இளமையில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் வறுமையில் வாடி இருந்தாலும் குடும்பம் சொல்லி அவருக்கு அமையக்குள்ள அவருடைய வாழ்க்கை அமோகமாக மாறக்கூடிய வாய்ப்பு அந்த இரண்டாவது கட்டம் ஏற்படுத்தி தரும். கருத்தில் கொள்ளுங்க. அதுதான் குடும்ப கட்டம். இப்போ நம்ம தாய் தந்தையர் கூட இருக்கக்குள்ள தந்தையுடைய குடும்ப கட்டம் தான் நம்மளை வாழ வைக்கும். நம்ம ஒரு குடும்பஸ்தன் ஆகக்குள்ள நம்மளுடைய குடும்ப கட்டம் நம்மளை வாழ வைக்கும். மிக மிக முக்கியம் அந்த இரண்டாவது இடம். இரண்டாவது இடத்தில் எந்த கிரகம் இருக்குது, இரண்டாவது இடத்தை எந்த கிரகங்கள் பார்க்குது, சுபகிரகம் பார்க்குதா பாவகிரகம் பார்க்குதா, இரண்டாம் இடத்து அதிபதி எந்த நட்சத்திரம் வாங்கியிருக்காரு, இரண்டாம் இடத்தில் இருக்கும் கிரகம் எந்த நட்சத்திரம் வாங்கியிருக்குது, இதன் அடிப்படையில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையும் 100% வெற்றி தோல்விகளை அமைக்கக்கூடியது இந்த இரண்டாம் இடமே. நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. உங்கள் ஜாதகத்தில் இரண்டாம் இடத்தில் எந்த கிரகம் பாருங்கள். அதோடைய தசாபுத்தி வந்துச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கை அற்புதமாக அமையும் சுபகிரகமாக இருந்தால். நன்றி, வணக்கம்.